அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைய பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தடவை ஒரு அதிசக்தி வாய்ந்த நாளாகவே நமக்கு கிடச்சிருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தை முதல் தேதி வருதுங்க. அதாவது தை பொங்கல் வருது. இதில் என்னங்க பெரிய அதிசயம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அந்த அன்னைக்கு தான் நமக்கு வளர்பிறை பஞ்சமியும் வருது. நம்ம வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்னென்னவெல்லாம் வேண்டுமோ அதையெல்லாம் நம்ம வளர்பிறை பஞ்சமி நாளில் வாராகி அம்மனிடம் முன்வைத்து வேண்டும் போது கட்டாயம் அந்த வேண்டுதல் நிறைவேறும். மேலும் இந்த வளர்பிறை பஞ்சமியானது இந்த வருடம் நமக்கு தை முதல் தேதியே வந்திருக்கு. அதாவது தைப்பொங்கல் வருடம் ஒரு முறை தான் வரும். அப்படி இருக்கிற இந்த தைப்பொங்கல் அன்னைக்கே நமக்கு வளர்பிறை பஞ்சமியும் வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சொன்னேன் அதிசக்தி வாய்ந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு. வளர்பிறை பஞ்சமி திதி துவங்கும் நேரத்தை சொல்லிடுறேங்க. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு மேலேயே பஞ்சமி திதி துவங்கிடுது. இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 7:39 மணி வரைக்கும் இருக்கு நமக்கு. அதாவது திங்கட்கிழமையாகட்டும் செவ்வாய்க்கிழமையாகட்டும் 2 நாள்லையுமே நம்ம வளர்பிறை பஞ்சமி வழிபாடு செய்யலாம். இப்போ வாராகியம்மன் வழிபாடு அப்படின்னாவே காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்கிறது மிக சிறந்த பலனை தரும். அதை விட அதிக பலன் தரக்கூடிய நேரம்னு பார்த்திங்கன்னா மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சோம்னா கிடைக்கும். அப்போ திங்கட்கிழமை வாராகியம்மன் வழிபாடு செய்கிறவங்க மாலை 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளே வழிபாடு செஞ்சுக்கோங்க. அதே போல் செவ்வாய்க்கிழமை நாளில் வழிபாடு செய்யணும்னு நினைக்கிறவங்க காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில், அதாவது 4 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளே வழிபாடு செய்யுங்க. அப்படி செய்ய தவறினீங்கன்னா 7:39க்குள்ளேயாவது நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நமக்கு பஞ்சமி திதி இல்லை. பஞ்சமி திதிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த மாதிரி திதி சொல்லி நேரம் சொல்லி உங்களை வழிபாடு செய்ய சொல்கிறேன். சரி, அந்த அன்னைக்கு அதாவது திங்கட்கிழமை காலையில் என்ன பண்ணுவோன்னா, நம்ம பொங்கல் இருக்கிறதுனால கண்டிப்பாக நேரங்காலமாக வீடெல்லாம் தூய்மைப்படுத்தி இருப்போம், குளிச்சிருப்போம், எல்லா வேலையுமே பண்ணியிருப்போம். பொங்கலும் சில பேர்த்து வீடுகளில் அந்த நேரத்தில் வைக்கவே ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படி எல்லா வேலையுமே பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் வாராகி அம்மன் திருவுருவ சிலை இருந்தது அப்படின்னா அம்மனுடைய திருவுருவ சிலைக்கு பால், தேன், பன்னீர், மஞ்சள், குங்குமம் இது போன்ற 5 பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க. அதுவும் தை முதல் நாளே இப்படி ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதனால நீங்கள் அந்த போல் பண்ணிக்கோங்க. இதை நான் சொன்ன பொருட்களை தாண்டி உங்களுக்கு இன்னும் வேறு ஏதாவது பொருட்கள் கிடைச்சதுனாலும் அதனாலே நீங்கள் அபிஷேகம் செஞ்சுக்கலாம். குறைஞ்சது 5 பொருட்கள்ங்கிறது கணக்கு. மாதுளை முத்துக்களை கொண்டு கூட நீங்கள் அபிஷேகம் செய்யலாம். அது போலவும் நீங்கள் செய்யலாம். படம் வச்சிருக்கிறவங்க அன்னைக்கு படத்தை தொடச்சி சுத்தம் பண்ணிட்டு 5 மஞ்சள் பொட்டும் குங்கும பொட்டும் இட்டுக்கோங்க. படம் சிலை ரெண்டுமே இல்லைன்னு நினைக்கிறவங்க, மேலும் வாராகியம்மன் வழிபாடு இப்போதான் முறையாக நான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறவங்க அகல் விளக்கை பயன்படுத்தி வழிபாடு செய்யலாம். விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்க இதே போல் விளக்கை தூய்மைப்படுத்திட்டு 5 மஞ்சள் குங்கும பொட்டு விட்டுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கனாவே போதும். ஆனால் பஞ்சமி திதி அப்படின்னு வரும்போது சின்ன சின்ன 5 அகல் விளக்கை பயன்படுத்தி 5 தீபம் எரியற மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. இல்லை உங்கள் வீட்டில் 5 முகம் கொண்ட அகல் விளக்கே இருக்குது, குத்து விளக்கே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் பயன்படுத்தி வழிபாடு செய்யலாம். மொத்தத்தில் அன்றைக்கி 5 சுடர் விட்டு தீபம் எரியணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிவேதனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமிக்கடியில் விளையக்கூடிய எல்லா விதமான கிழங்கு வகைகளையும் வைக்கலாம். அதாவது உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, குச்சிக்கிழங்கு, பனங்கிழங்கு, சர்க்கரை வள்ளி கிழங்கு இது போன்ற கிழங்கு வகைகள் வைக்கலாம். நிலக்கடலை வைக்கலாம், பானகம் வைக்கலாம், பால் வைக்கலாம், மாதுளம்பழம் வைக்கலாம், அன்னாசி பழம் வைக்கலாம். மேலும் மிளகு நிறைய சேர்த்த வடை வைக்கலாம். அதாவது வடைன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை உளுந்தில் செய்யக்கூடாது, தோல் நீக்காத கருப்பு உளுந்தில் செய்யணும். இப்போ நவதானியம் வச்சுருந்தீங்கன்னா அதில் மாவரைச்சி அடதோசை மாதிரி நீங்கள் சுட்டும் வைக்கலாம். இதுபோல் உங்களால் எது செய்ய முடியுமோ, எது உங்களுக்கு வசதிப்படுமோ அதை செஞ்சு நீங்கள் வச்சு வழிபாடு செய்யலாம். அன்னை மிக மிக எளிமையானவங்க. அதுவும் வாராகி அன்னைய விவசாய கடவுள் அப்படின்னு சொல்லுவோம். விவசாய கடவுளுடைய வழிபாடு விவசாயிகள் மகிழ்ச்சியாக
வழிபடக்கூடிய இந்த தைப்பொங்கல் அன்றே நமக்கு வந்திருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா உழவர் திருநாள்னு தானே நம்ம தைப்பொங்கலை சொல்கிறோம். உழவர்களுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் நம்ம இதை கொண்டாடுறோம். அப்படி இருக்கும்போது இந்த நாள் ரொம்ப ரொம்ப வாராகி அம்மனுக்கு ஒரு பிடித்த நாளாகவே இருக்கும். அதனால் தங்களால் முடிஞ்ச வரைக்கும் எளிமையான முறையிலையாவது நீங்கள் வழிபாடு செய்யுங்க. திங்கட்கிழமை மாலையில் செய்யுங்க, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை காலை 7:39க்குள்ளே செஞ்சிடுங்க. பூக்கள் அப்படின்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ, செவ்வரளிப்பூ, மல்லிகைப்பூ, ஜாதி மல்லி, இது மாதிரி எருவனால் நீங்கள் வச்சுக்கலாம். நல்ல வாசனை மிகுந்த மலர்களும் வைக்கலாம். சிவப்பு நிற செம்பருத்திங்கிறது அம்மனுக்கு மிக மிக பிடிக்கும். அதற்காக தான் அந்த மலரை எல்லா பதிவுகள்லையும் சொல்கிறது. மேலும் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கருந்துளசி வச்சு வழிபாடு செய்யலாம், சங்குப்பூ வச்சு வழிபாடு செய்யலாம். மேலும் அன்னைக்கு நீங்கள் மஞ்சளை கொண்டும் குங்குமத்தை கொண்டும் 27 முறை வாராகி அன்னையினுடைய திருநாமத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்வது மிக சிறந்த பலனை கொடுக்கும். தீர்க்க சுமங்கலி யோகம் வேணும்னு நினைக்கிறவங்க இதுபோல் வளர்பிறை பஞ்சமி நாளில் குங்குமத்தாலும் மஞ்சளாலையும் அர்ச்சனை செய்யுங்க. அர்ச்சனை செஞ்ச அந்த மஞ்சள் குங்குமத்தை பத்திரமா எடுத்து பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் தினந்தோறும் இட்டுட்டு வரலாம். ஏதாவது ஒரு காரியமாக வெளியில் போகிறீங்க, அதில் வெற்றி கிடைக்கணும் அப்படிங்கும்போது இந்த குங்குமத்தை நீங்கள் நெத்தியில் இட்டுட்டு போகிறது நல்ல பலனை கொடுக்கும். வாராகி அன்னையினுடைய திருநாமங்கள் 12 இருக்குதுங்க. இப்போ நம்ம வீடியோ வரும்போதே அது ஸ்க்ரீனில் உங்களுக்கு டிஸ்பிளேல வந்துட்டே இருக்கும். இன்னும் நிறைய மந்திரங்களை நான் தினந்தோறும் வீடியோ போடும்போது கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுவேன். அதாவது வாராகி அம்மனுடைய படத்தை போட்டு கீழேயே வாராகி அன்னையின் நாமன் போட்டு போடுவேன். அது நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு கூட இதுக்கு சொல்லலாம். எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க கூட ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு அடிமனதிலிருந்து உள்ளார்ந்த அன்போட கூப்பிடுங்க. அன்னை ஓடோடி உங்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க. பொதுவாக இந்த வளர்பிறை பஞ்சமி நாள் அப்படிங்கிறது இந்த திருமணம் தடையாகிட்டே இருக்கிறவங்க, குழந்தை பேர் இல்லாமல் தவிக்கிறவங்க, மேலும் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு எனக்கு அது வேணும் இது வேணும்னு விருப்பப்படுறவங்க, இவங்க எல்லாம் இந்த நாளை தவறாமல் பயன்படுத்திக்கலாம். முன்னேற்றத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே நீங்கள் அந்த அன்னைக்கு கேட்டிங்கன்னா, அதுவும் இந்த உழவர் திருநாளாக வந்திருக்கிற அன்னைக்கு உழவர்களின் தெய்வமான நம்முடைய வாராகி அன்னை கட்டாயம் தருவாங்க. இதுதான் வளர்பிறை பஞ்சமியினுடைய ஒரு எப்போவுமே செய்யக்கூடிய வழிபாடு. இந்த தை திருநாளில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறப்பு வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் மஞ்சள் கிழங்கு வாங்கி வச்சு வழிபாடு செய்வீங்க. அது எல்லாருமே பொங்கல் நாளில் பண்ணுறது தான். ஆனால் அந்த அன்னைக்கு நீங்கள் வாராகி அம்மன் முன்னாடி விரலி மஞ்சள் ஒரு 11 எண்ணிக்கையில் வாங்கி அதை மாலையாக கட்டி நீங்கள் வாராகி அம்மனுடைய படத்திற்கோ சிலைக்கோ இல்லை விளக்கை சுற்றிலுமோ போடுவது மிக சிறந்த பலனை கொடுக்கும். தை முதல் நாளே இது போல மங்களகரமாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம விரலி மஞ்சள் மாலை போடுறோம். குண்டு மஞ்சள் மாலை போடக்கூடாது, விரலி மஞ்சள் மாலை நீங்கள் போடுங்க. விரலி மஞ்சள்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். இதுதான் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் கிழங்குன்னு சொல்லுவோம். குண்டு மஞ்சள் அப்படிங்கிறது நம்முடைய முகத்துக்கு தேய்த்து குளிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதை நீங்கள் கேட்டிங்கனாவே கடைகளில் தருவாங்க. அதை நீங்கள் 11 எண்ணிக்கையில் கட்டி நீங்கள் போடுவது சிறப்பு. அந்த மஞ்சளை அப்படியே இருக்கட்டும் படத்தில். அது கொஞ்ச நாள் கழித்து நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு பவுடர் பண்ணிவிட்டு இது போல் பூஜை புனஸ்காரங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். நிலைவாசலில் பொட்டு வைக்க பயன்படுத்திக்கலாம். மேலும் வாராகி எண்ணெய் அர்ச்சனை செய்வதற்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மேலும் தேங்காய் தீபம் வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கு ஏற்றலாமா அப்படின்னா தாராளமாக ஏற்றலாம். தேங்காய் தீபம் எப்படி ஏற்றணுங்கிறத குறித்து தெளிவான வீடியோவாக நான் நிறைய போட்டிருக்கேன். அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்த்து அதன்படி செய்யுங்க. அடுத்து முக்கியமாக பஞ்சமிக்காக செய்ய வேண்டிய ஒரு முறை பற்றி சொல்கிறேன். இது நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய முறை அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 செம்பருத்தி இலை. இந்த செம்பருத்தி இலையை நல்லா கழுவி தொடச்சி வச்சுக்கோங்க. அதில் 5 மஞ்சள் பொட்டும் குங்கும பொட்டும் இட்டுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் ஒரு 5 முக கொண்ட அகல் விளக்கு தான் ஏற்றுறீங்க அப்படின்னா இந்த 5 இலையும் ஒரு தட்டத்து மேலே வச்சு நடுவில் அந்த 5 முக அகல் விளக்கை வச்சு 5 பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றலாம். தீபத்திற்கு நீங்கள் நல்லெண்ணெய் அல்லது நெய் இந்த 2ல் ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க. நெய் வாங்கும் வசதி இல்லாதவங்க நல்லெண்ணெய் 3/4 பங்குக்கு ஊற்றிட்டு ஒரு 2 சொட்டாவது நெய் ஊற்றுங்க. இப்போ 5 தனித்தனி அகல் விளக்கு தான் எங்கள் வீட்டில் இருக்குது, அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு செம்பருத்தி இலை மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைங்க. அந்த 1ல் ஏதாவது ஒன்றாவது நெய் தீபமாக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க.
ஒவ்வொரு சொட்டாவது நெய் வந்து விடுங்க. இந்த செம்பருத்தி பூவுக்காகட்டும் செம்பருத்தி இலைக்காகட்டும் பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய சக்தி வந்து உண்டு. அதனால தான் நான் செம்பருத்தியை வச்சு நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லியிருக்கேன். இந்த முறை இந்த தை 1 அன்று நம்ம செம்பருத்தி இலையை பயன்படுத்தி இதுபோல் விளக்கு ஏற்றணும் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பண வரவுக்கு எந்த ஒரு பஞ்சமுமே இருக்காது. இது வரைக்கும் ஏதாவது உங்களுக்கு பணத்தடை வந்துட்டு இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி பண வரவு தாராளமாக வந்துட்டே இருக்கும். இதை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. அதுவும் தை முதல் நாளே வளர்பிறை பஞ்சமி அன்று நீங்கள் இது போல் செய்கிறீங்க இல்லையா, அதனால் நிச்சயமாக உங்களுக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும். அடுத்து நம்ம நிவேதனத்துக்கு எத்தனை பொருட்கள் வச்சாலும் அந்த அன்னைக்கு ஒரு கட்டி வெல்லமோ அல்லது கருப்பொட்டியோ வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. எப்படியும் பொங்கலுக்கு நம்ம அச்சு வெல்லம் வந்து வாங்கியிருப்போம். அதில் ஒரு உருண்டையவோ அல்லது ஒரு சிறு துண்டோ நீங்கள் அம்மன் முன்னாடி வச்சு வழிபாடு செய்வது நம்முடைய கர்ம வினைகளை நீக்கி நமக்கான நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். வெல்லம் இல்லாதவங்க இந்த கருப்பட்டியை வந்து பயன்படுத்துங்க. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயமாக பயன்படுத்துங்க. இது கிடைக்காதுன்னு நினைக்கிறவங்க நாட்டு சர்க்கரையை வந்து பயன்படுத்துங்க. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு சின்ன அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். இந்த வழிபாடெல்லாம் முடித்த பிறகு, அதாவது இப்போ ஏதாவது ஒரு பூஜை பண்ணுறோம் விரதம் இருக்கோம் அப்படிங்கும் போதெல்லாம் அதனுடைய நிறைவாக என்ன செய்யணும்னா அந்த பொருளை வந்து நம்ம தானமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம்னா தான் நம்ம செஞ்ச வழிபாடும் விரதமும் வந்து பலன் கொடுக்கும். அப்படி இருக்கும்போது மற்றவர்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் வாயில்லா ஜீவன்களான பசுமாட்டிற்கோ எறும்பிற்கோ இது போல நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். அதுபோல இந்த வெல்லத்தை நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல எறும்புகள் அதிகமா வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் தூவி விடுங்க. இல்லைன்னா எறும்பு புற்று இருக்கு அப்படின்னா அங்க போடுங்க. இல்லைன்னா புதர்கள் மற்றும் மணற்பாங்கான இடத்துல நீங்க போட்டுட்டு வந்தீங்கன்னாவே அங்க இருக்கக்கூடிய எறும்புகளும் புழு பூச்சிகளும் அந்த வெல்லத்தை வந்து சாப்பிடும். அது அவ்வளவு சீக்கிரம் வந்து சாப்பிட்டு முடிச்சிடாது. அது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடும், மற்றதையெல்லாம் வந்து சேர்த்து வச்சுக்கும். அது ஒவ்வொரு முறை சாப்பிட்டு வயிறு நிறையும் போதும் இந்த உணவை எனக்காக கொடுத்தவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கணும் அப்படின்னு சொல்லி நமக்காக அந்த இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணிக்கும். நமக்காக மற்ற உயிர்கள் பிரார்த்தனை பண்ணும்போது கட்டாயம் வந்து அதற்குண்டான பலன் வந்து கிடைக்கும். நம்முடைய வீடியோக்களில் தொடர்ந்து சொல்கிறது இதுதான். பறவைகளுக்கோ எறும்புகளுக்கோ அடிக்கடி உணவிடுங்கள் அப்படிங்கிறது தான் சொல்லுவேன். இதை செஞ்சுட்டு வந்தாவே கர்மா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். கர்ம வினைகள் குறைய குறைய தான் நமக்கான நன்மைகள் வந்து சேரும். அதனால் இதை ஒன்று பண்ணிடுங்க. நீங்கள் முழு வெல்லத்தையும் கருப்பட்டியும் போடணுன்ட்டு சொல்லலை, அதில் ஒரு சிறு துண்டு நீங்கள் போட்டீங்க அப்படின்னாவே போதும், நல்ல பலன் வந்து கிடைக்கும். அடுத்து இந்த பஞ்சமி அன்று விரதம் இருக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். எந்த மாதிரி விரதம் இருக்கணுங்கிறத குறித்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் தனியாக போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் சிம்பிள் வந்து நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து காலையிலிருந்து உணவு எடுத்துக்காம மாலை சாமி கும்பிடுற வரைக்கும் விரதம் இருக்க முடியும்னா நீங்க தண்ணீர் மட்டும் குடிச்சு விரதத்தை இருக்கலாம். அப்படி தண்ணீர் மட்டும் குடிச்சா எங்களுக்கு சேராதுங்க, எங்களுக்கு ஏதாவது கொஞ்சமா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பழம் அவல் இது போல ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. பழசாறு அருந்திக்கலாம். மேலும் அந்த அன்னைக்கு வந்துட்டு தைப்பொங்கலா இருக்கிறதுனால பொங்கல் நாங்கள் சாமிக்கு வச்சு படையில் இடுவோம், அது கொஞ்சம் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சாப்பிட்லாம், ஒன்றும் தவறு கிடையாது. கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கோங்க. நிறைய பேர் வந்து எந்த மாதிரி விரதம் இருப்பாங்கன்னா திதி துவங்கினதுலேருந்து முடியும் வரைக்கும் வந்து இருப்பாங்க. அதாவது திங்கட்கிழமையிலேருந்து செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருப்பாங்க. அது வந்து உங்களுடைய ஆரோக்கியத்தை பொறுத்தது தான். நீங்கள் காலையில் வந்து 10 மணிக்கு மேலே பஞ்சமி திதி துவங்கிறதுனால அப்போலேருந்து முடிஞ்ச அளவுக்கு எதுவும் சாப்பிடாம இருங்க, தண்ணீர் குடிச்சுக்கோங்க. மாலை 6 மணிக்கு மேலே 10 மணிக்குள்ளே வாராகி அம்மன் வழிபாடு உங்களுக்கு எந்த நேரத்தில் செய்ய முடியுமோ அந்த நேரத்தில் செஞ்சு அங்கே வச்சு நிவேதனத்தை சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செஞ்சுக்கோங்க. நிறைவு செஞ்ச பிறகு வீட்டில் செஞ்ச சைவ சமையலை சாப்பிட்டுக்கோங்க. இன்னும் வாராகி அம்மன் வழிபாடு குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. கட்டாயம் வந்து நான் சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கேன். முதன்முறையாக வழிபாடு செய்கிறவங்க கூட இந்த தை 1 மிஸ் பண்ணிடாதீங்க. அருமையான வாய்ப்பு, அற்புதமான நாள். இது வரைக்கும் நீங்கள் கேட்டது கிடைக்கல, நினச்சது நடக்கலனாலும் இந்த நாளில் நீங்கள் வழிபடும் போது கட்டாயம் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.